அனைவருக்கும் வணக்கம் மக்களே. கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற வாக்காளர் பெருமக்களே மற்றும் ஆன்றோரே, சான்றோரே, பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ மாணவிகளே, காலையிலே காடு சென்று மாலையிலே வீடு திரும்பும் விவசாய பெருங்குடி மக்களே, அன்றாடம் கூலி வேலை செய்து தன் குடும்பத்தை காப்பாற்றும் குடிமக்களே, படித்துவிட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்படும் மாணவ மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை வணங்கி முதலில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் கோவிந்தராஜ். நான் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை என்று யூடியூப் சேனல் நடத்தி வருகிறேன். திருமண தகவல் மையம். வருகின்ற 19/4/2024 அன்று நட இருக்கும் பாராளுமன்ற தேர்தலிலே கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியிலே நான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறேன். நான் போட்டியிடுவதற்கு காரணம் என்ன என்று நிறைய சொல்லிவிட்டேன். இருந்தாலும் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வீடியோ நான் 3வது வீடியோ. இந்த வீடியோ நான் எதுக்காக உங்களுக்கு பதிவிடுகிறேன் என்றால், எனக்கு யாரும் வாக்களிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு முறை சொல்லுகிறேன், எனக்கு யாரும் வாக்களிக்காதீர்கள் என்று எனக்கு இருவரும் கூட்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னு கேட்குறீங்களா? நான் இந்த தேர்தலிலே வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு என்னால் நிம்மதியாக சாப்பிட முடியல, ராத்திரியில் தூங்க முடியல. ஒரு நாளைக்கு 30 பவுன் 40 பவுன் வருது. எதுக்குனாக்க, ஐயா நம்ம போட்டு 5 ஓட்டு இருக்குதுங்க, 5000 கொடுங்க. 10 ஓட்டு இருக்குதுங்க, 20000 கொடுங்க. இல்லைன்னா அவங்க கூட வரங்க, எனக்கு 500 ரூபா கொடுங்க, சாப்பாடு போடுங்க. இல்லாட்டினா 1000 ரூபா கொடுங்க அப்படிங்கிறாங்க. நான் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் பண்ணிக்கு மறுநாள் கலெக்டர் மீட்டிங் வச்சிருந்தாரு. அந்த மீட்டிங்கே நான் சொல்லிட்டேன், ஐயா நான் மக்களிடம் போய் கும்பிடு போட்டு ஓட்டு கேட்க மாட்டேன், சால்வை போட்டு ஓட்டு கேட்க மாட்டேன், யாரையும் கூட்டிக்கிட்டு பிரச்சாரம் பண்ண மாட்டேன், யாருக்கும் சோறு வாங்கி போட மாட்டேன், எட்டனா செலவு பண்ண மாட்டேன். கலெக்டர்கிட்டே மீட்டிங்லேயே சொல்லிட்டேன். நான் போவேன், என் காரில் விளம்பரம் பண்ணிக்குவேன், மைக் கட்டுவேன், மக்கள் அதை கேட்கட்டும். மக்கள் புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போட்டால் எனக்கு போட்டு சார் அப்படின்னு சொல்லித்தான் எலெக்ஷன் மீட்டிங்லேயே நான் கலெக்டர் ஆஃபீஸ்லேயே பேசிட்டேன். ஆனால் இப்போ இந்த 10 நாளாக என்னால் தூங்க முடியல, நிம்மதி போச்சு, உடம்பு கெட்டு போச்சு. இதுக்கு மேலே நான் எலெக்ஷனில் நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சா என்னால் தூங்க முடியுமா? நான் தூங்க விடுவீங்களா? நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் நான் எலெக்ஷன்லேயே நின்னேன். நீங்கள் எனக்கு ஓட்டு போட வேணாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். வாக்காளர் பெருமக்கள் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மக்களும் நாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதை மட்டும் நீங்கள் 10 நிமிஷம் கேளுங்க. எனக்கு ஓட்டு போட வேண்டாம். இது 3வது வீடியோ, 4வது வீடியோ, 5வது வீடியோ, 6வது வீடியோவில் விவரமாக ஒவ்வொன்றும் சொல்லுவேன். அதை நீங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு கேட்டுக்குங்க. எனக்கு ஓட்டு போடுறதை பற்றி பிரச்சனையே கிடையாது. என்ன பேசுறேன்னா, நம்ம இந்திய நாடு கடன் சுமை இருக்க அதிகமாக போயிட்டு இருக்குது. இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கின மாநிலம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டின் மொத்த கடன் இன்னைக்கு 10 லட்சம் கோடிக்கு பக்கமாக வந்துருச்சு. போன ஆண்டில் 7 லட்சம் கோடியே 21,47,030 ரூபா கடன். இப்போ பார்த்தீங்கன்னா அது 9க்கு மேலே போய் 10 லட்சம் கோடியாக வந்திருக்குன்னு ஒரு தகவல். மக்கள் தொகை 7,21,000 கோடி. மக்கள் தொகையை தமிழ்நாட்டில் 7,21,00,000 பேர். கடன் பார்த்தீங்கன்னா அதிகமாக வாங்கின கடன் 7,53,00,000 போன வருஷத்துல. இப்போ 10 லட்சம் கோடின்னு சொல்றாங்க நெட்டில் பார்த்தாக்க. அப்ப இன்னைக்கு உத்தரப்பிரதேசல 19 கோடி மக்கள் தொகை கொண்டது. அவன் 7 லட்சம் கோடி தான் கடன் வாங்கியிருக்கிறான்.
19 கோடி 19 லட்சம் கோடி மக்கள் உள்ள மாநிலத்தில் 7 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறான். நம்ம 7 லட்சத்தி 26 லட்சம் மக்கள் கொண்டதுல 10 லட்சம் பேர் இன்னைக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. இது எப்படி இந்த நாட்டை யாருக்கு விற்கிறது? இப்ப நம்ம ஒரு பேங்க்ல கடன் வாங்குறோம், ஒரு பைனான்ஸ்ல கடன் வாங்குறோம், ஒரு தெரிஞ்சவங்கிட்ட கடன் வாங்குறோம்னா கடன் கொடுக்கலன்னா ஒன்று காட்டை வித்து கொடுப்போம், இல்லைன்னா வீட்டை வித்து கொடுப்போம். அது மாதிரி நம்ம தமிழ்நாடு யாருக்கிட்ட நம்ம தமிழ்நாட்டை விற்க போறாங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. தமிழ்நாட்டை யார்கிட்ட விற்கிறது? 10 லட்சம் கோடி எங்க பணம் இருக்கு தமிழ்நாட்டில்? இதுக்கு முழு காரணம் யாருன்னா IAS, IPS, IRS தலைமைச் செயலாளர். இவங்க தான் இதுக்கெல்லாம் முழு காரணம். இந்த 4 அதிகாரிகள் கையொப்பமிடவில்லை என்றால் எந்த ஒரு திட்டங்களும் பாஸ் ஆகாது. இவங்க IAS எதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க? ஒரு கலெக்டர்னா அவர் அந்த மாவட்டத்திலே நல்ல திறமையாக செயல்படுவது என்னென்ன சட்டத்திட்டம்னு அவங்க ட்ரைனிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சைனாக்காரன் பொருள் உலகம் பூரா விற்குது. அவன் 10 குடம் பச்சட்டி அவன் போடுறதில்லை. அவன் காலை எழுந்தவுடன் மக்களை உழைக்க சொல்றான். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா குறைஞ்சது 17-18 மணி நேரம் அவன் உழைப்ப கொடுக்குறான். அந்த நாட்டு பொருள் எல்லா இடத்துலையும் நம்ம வாங்குறோம். ஆனா இந்திய நாட்டில் ஒன்று மது பழக்கத்துக்கு போதை பழக்கத்துக்கு அடிமையாகி போதையில வாழ சொல்றான். இன்னொரு பக்கம் பார்த்தா எல்லாத்தையும் ஆசை வார்த்தைகளை கூறி இலவசம் இலவசம் இலவசம்னு சொல்லி நம்மள முட்டாளாக ஒன்று ஆசையில மிதக்க வைக்கிறாங்க, ஒன்று போதையில மிதக்க வைக்கிறாங்க. இதுதான் இந்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகள். இதை நீங்க ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டின் கடன் சுமை ஒவ்வொருத்தர் பேரையும் 1,23,000 ரூபாய் இருக்குது. 1,23,000 ரூபாய் கடன் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கடனை எப்ப கட்டுறது? நம்ம வீட்டுல ஒரு 5 பேர் மகன் மருமகன் பேரப்பிள்ள இருக்குன்னா 5 பேருனா கூட நீங்க 6 லட்சம் ரூபாய் கட்டணும். நம்ம பேரை கடன் வாங்கிக்கிறாங்க, நம்ம அடை வச்சு கடன் வாங்கிக்குது தமிழக அரசாங்கம். இந்த தமிழக அரசாங்கம் எதை கொடுக்கும்? இந்த கடனை எப்படி கட்டும்? இந்திய நாட்டை சுதந்திரம் வாங்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1947 சுதந்திரம் வாங்கணும். இன்னைக்கு எத்தனை ஆண்டு ஆச்சு? 53 23 77 சுதந்திரம் கொண்டாடுறோம். 77 ஆண்டு காலமா கடன் தான் அதிகம் வாங்கிக்கிட்டு இருக்காங்களே தவிர நாட்டுடைய வளர்ச்சி என்ன? எல்லாம் விளம்பரம், இலவசம் இலவசம் இலவசம். ஏன்னா ஒவ்வொரு அரசியல்வாதியும் அவர்கள் ஆட்சி ஆளுவதற்காக நம்ம மக்களை எல்லாம் அடகு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க ஒரு கடன் வாங்கிங்க, உங்களை போய் ஒரு வீட்டுல அடுத்தவங்களுக்கு கடன் வைக்க முடியுமா? உன்ட சொத்து இருந்து நீ விட கடனை விட்டு கட்டிவிட்ட. இந்த தமிழ்நாடு அரசாங்கம் பிரிட்டிஷ்காரனுக்கு மாதிரி பணத்தை வாங்கி கடன் வாங்கி செலவு பண்ணிக்கல. வெளிநாட்டுக்காரனுக்கு நம்மளால அடை வைக்கிறதா? அவன் வந்து என் பணத்தை கொடுறான், கடன் கொடுத்துடலாம், பணம் கொடுறான்னு கேட்டாக்க நாட்டை எப்படி யாருக்கிட்ட விற்கிறது? இதை ஒவ்வொரு மனிதர்களும் சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு தலைமை எல்லா அதிகாரியும் கையெழுத்து போட்டு தலைமைச் செயலாளர் பொறுப்புக்கு தான் போகும். அவர் கையெழுத்து போட்ட பிற்பாடு தான் முதலமைச்சர் கையெழுத்து போடுவார். அப்படிங்கிற போது இந்த தலைமைச் செயலாளர் ஒரு திட்டம் வகுக்கிறாங்க. கீழ் மட்டத்திலிருந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா VORIலிருந்து அனுப்புகிற சட்டத்திட்டங்கள்ல தான் கடைசியில் போய் தலைமைச் செயலகத்துக்கு தேரும். இந்த தலைமைச் செயலாளர் பார்த்து இது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நல்லது, இது கெட்டது, நம்ம நாட்டினுடைய வருவாய் இவ்வளவு இருக்கிறது, இதுக்கு பணம் கிடையாது, அதனால இதுக்கு வந்து இந்த சட்டத்திட்டம் சரியில்லை ஏன் சொல்ல முடியல? அவர்தான் நிர்வாகம் பண்ணணும். தமிழக தலைமைச் செயலாளர் நாட்டுடைய வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு, இன்னைக்கு ஒரு இலவசம் அறிவிக்கிறது கையெழுத்து போடுறாரு, அதுக்கு எந்த வகையில வருவாய் வருது, இந்த வகையிலிருந்து இவ்வளவு வருமானம் வருது, இது மக்களுக்காக இலவசம் தரலான்னு அவர் விளக்கம் கொடுக்கணும். அதுதான் அவருடைய வேலை. மக்களை காப்பாற்றுறதுக்கு தான் தலைமைச் செயலாளர் கவர்னர் இருக்கிறாங்க. அவங்க விளக்கம் கொடுக்கணும்ல. தமிழ்நாட்டில் இவ்வளவு பணம் வருது,
இவ்வளவு வர வருது, இவ்வளவு செலவாகுது, ஆக மற்ற பணம் இவ்வளவு இருக்குது, இந்த துறையில இவ்வளவு பணம் வரும், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அவங்க வர சொல்ல காட்டலாம். இந்த துறையில ஒதுக்கின நிதி இவ்வளவு, இந்த நிதியில இவ்வளவு பணம் இருக்குது, நாட்டின் கடன் வாங்க தேவையில்லை, இந்த பணத்தை வந்து இலவசம் அளிக்கலாம் அப்படின்னு அவர்ல ஒரு கணக்கு கொடுக்கணும். எது கையெழுத்து போறாரு அது அவரு அப்படி அவரு கையெழுத்து போடாம எதுவுமே நடக்காது நாட்டில். இதை நீங்க மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்றேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இலவசம் யார் சேலை கேட்டா, எத்தனை பேர் மனு போட்டா சிலவா சேலை கொடுன்னு, எத்தனை பெண்கள் வந்து இலவச பஸ் ஏறணும், எந்த பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து பஸ் காசு கொடுத்து போகாத வசதி இல்லாமல் நிற்கிறாங்க நினைச்சு பாருங்க. யாரையும் மனு கொடுத்தாங்க தலைமைச் செயலாளருக்கு, தலைமைச் செயலாளரே நாட்டில் நாங்கள்லாம் பஸ்ஸுக்கு போறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறோம், எங்களுக்கு வந்து போக்குவரத்துக்கு இலவசம் கொடுன்னு தலைமைச் செயலாளருக்கு தான் மனு கொடுத்தாங்களா? எல்லா மனுவும் தலைமைச் செயலாளர் தானே போகும். அவருக்கு ஏன் செய்யறாரு? நாட்டில் வந்து இவ்வளவு கடன் இருக்கும்போது இன்னைக்கு செலவழிக்கிறாங்க, மணிமகனம் கட்டுறாங்க, இதெல்லாம் யார்கிட்ட பணம்? மக்கள் வரி பணத்துல இருந்து தானே. ஏற்கனவே நாடு 10 லட்சம் கோடியில கடன் இருக்குது, திருப்பி 100 கோடி 50 கோடி எதுக்கு அனுமதி தராரு அவரு? அவருக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது? மக்கள் வரி பணத்துல இருந்து தான் இன்னைக்கு அரசாங்கம் நடக்குது. மக்கள் வரி பணத்துல தானே அவங்க சம்பளம் வாங்குறாங்க, IAS IPS IRS. அவங்க ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க? நீங்க மக்கள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். இதை நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். ஏன்னா ஒரே வீடியோவில் முழு விவரமும் உங்க மக்களுக்கு சொல்ல முடியாது. இன்னைக்கு நான் வந்து இந்த வீடியோ ஏன் பேச மன நொந்து பேசுறேன். நான் திருமண சேவை மையம் வச்சிருக்கிறேன், நான் யாருக்கும் புரோக்கர் வேலை பண்றது கிடையாது. SRG கல்யாண மாடன்னு என்கிட்ட ஆன்லைன்ல ஜாதகம் அனுப்புவாங்க, வாங்கிக்குவாங்க, போன் நம்பர் வாங்கிக்குவாங்க, அவங்களா பேசிக்குவாங்க. நான் பொண்ணு காட்ட போறது, மாப்பிள்ளை போட்ட போறது வேலைக்கெல்லாம் நான் இடம் கொடுக்கறதில்ல, நான் போறதும் கிடையாது. நம்ம இவ்வளவு சந்தோஷமா இருந்தவனே சரி மக்களுக்கும் சேவை செய்யலான்னு நான் போய் நாமினேஷன் தாக்கல் பண்ணா என் நிம்மதியை பூரா மக்களுக்கு எடுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? இதெல்லாம் அறிவிச்சது யாரு? IAS IPS IRS இவங்களோட தலைமையில தான் எல்லா திட்டங்களும் போகுது. இந்த திட்டங்கள்லாம் யாரும் நிறுத்தக்கூடாது. இன்னைக்கு மழை காலம் பெஞ்சா சென்னை மிதக்குதுங்கிறாங்க. யார் காரணம்? மெட்ராஸ்ல ஏரியும் காணும், ஆற காணும், ஓடைய காணும். இங்கெல்லாம் பில்டிங் கட்டிக்கலாம், கம்பெனி வச்சுக்கலாம், ஆத்தோட வீடு கட்டிக்கலாம். இதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்தது யாரு? சென்னை மாநகராட்சி ஆணையர் ஃபர்ஸ்ட். அவர்தான் கையெழுத்து போடணும். எதுக்கு கையெழுத்து போட்டாரு? இப்ப சென்னையில் இருக்கிற ஆறு ஓடல எங்க காட்டுங்க. சென்னையில இவ்வளவு ஆறுகள் இருந்தது, இவ்வளவு ஏரிகள பரப்பளவு இவ்வளவு, ஆறு பரப்பளவு இவ்வளவு, ஓடை பரப்பளவு நீளம் இவ்வளவு, இதெல்லாம் எங்க வரைபடமா வரைஞ்சி சென்னை மாநகராட்சி மூலியமா ஒவ்வொரு பேருந்து நிலையத்தையும் அட்டவணை எடுங்க. இந்தந்த சர்வே நம்பர்ல இவ்வளவு நீளம் ஓடை, இந்தந்த சர்வே நம்பர்ல இவ்வளவு ஏரி இருந்தது, இவ்வளவு சர்வே நம்பர்ல பொது இடம் இருந்தது, அந்த இடத்துல கணக்கடி ஒட்டுங்க. அது உங்களுடைய வேலை. இன்னைக்கு சென்னை மிதக்கிற தனியில காரணமே IAS அதிகாரி அந்த கமிஷனுக்கு தான். அவன் கையெழுத்து போடாம வீடு கட்டுவானா? கம்பெனி கட்டுவானா? இன்னைக்கு மழை பெஞ்சா மக்களாம் தண்ணியில் நிதி கேட்கறீங்க, எல்லா நாட்டிலையும் கடன் கேட்கறீங்க. மீண்டும் மீண்டும் மக்கள் தலையில கடனை சுமத்துவதற்கு முதல் காரணம் IAS IPS அதிகாரி கமிஷனர் தான். உங்களால வேலை திருத்தமா செய்யணும்ல. யாரு சொன்னாலும் எதுக்கு கையெழுத்து போறீங்க? நீங்க இந்த திட்டம் போட்டா இதனால் மக்களுக்கு இவ்வளவு பாதிப்பு, மழை பெஞ்சா தண்ணி யாரு பேர போவோம்? கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. அது இந்த சப்ரி ஸ்டார் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தொல்லை தாங்க முடியாது. யாரு எதை கொடுத்தாலும் யூஸ் பண்ணிட வேண்டியது. எல்லாத்துக்கும் மூலப்பத்திரம் கேட்கறீங்களே, ஆத்துக்கு பட்டா போட்டு மூலப்பத்திரம் கேட்டீங்களா? ஏரிக்கு பட்டா போட்டு கொடுத்தா அவனை கம்பெனி கட்டிக்காங்க, பட்டா போட்டு கொடுத்தீங்களா? எல்லாம் மெட்ராஸ்ல பேசுறாங்க, நான் பேசுறதான் கேட்டு பேசுறேன், நான் ரெக்கார்டு பூர்வமா பேசல. எல்லாம் டிவிலையும் யூடியூப் சேனல்லையும் பேப்பர்லையும் பார்த்துட்டு கேட்டுக்கிட்டு தான் நான் பேசுறேன். உண்மையான ரெக்கார்டு என்கிட்ட நெட்ல பார்த்தா தான் தெரியும். சென்னை கமிஷனர் அவர்கள்
அவருக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப சென்னையினுடைய மொத்த பரப்பளவு இவ்வளவு, இது ஏரி பரப்பளவு இவ்வளவு, ஆறு இவ்வளவு நீளம், இவ்வளவு நீளம் உள்ளது, ஏரி வாய்க்கால் தண்ணி பாசனம் உள்ளது, எல்லா பேருந்து நிலையத்திலையும் கமிஷன் ஆஃபீஸ்லையும் போஸ்ட் வைக்க சொல்லுங்க. அதெல்லாம் ஆக்கிரமிப்புல ஏன் செய்ய விடுறீங்க? நீர்ப்பாசனத்துறை அவங்க பாருங்க, அவங்க வேலையை அவங்க சரியா செஞ்சிருந்தாங்களா இன்னைக்கு தண்ணி எங்கேயுமே நிக்காது. அது பாட்டு போய் கடல்ல சேரும், ஆறுல சேரும். பாறையும் காணும், ஏரியும் பாதையை காணும், ஓடையும் காணும். எப்படி இந்த நாட்டில் அதுக்காக மழை பெய்யும் போது சென்னைக்கு ஊருவிட்ட கோடிக்கணக்கான பொருளாதாரங்கள் அங்கே செலவாகப்படுகிறது. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? ஐஏஎஸ் அந்த கமிஷனர் தானே. அந்த பணம் அவர் கொடுத்துருவாரா? அன்னைக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க, அவன் கம்பெனி கிட்டான், ஊருக்கு கட்டிட்டான், தண்ணி போற வழி இல்லை. தண்ணி அப்புறம் வீட்டு மேல தானே போவோம். வடிவேல் சொன்ன கதை தான் ஒரு படத்துல, இப்படி ஐயா என் கேணியை காட்டினால அது மாதிரி இப்ப சென்னையில ஏரி ஓட ஆறு இப்ப நாங்களாம் கண்டுபிடிக்க ரிப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ஒரு சட்டம் ஒரு சினிமாவில் தான் ஒரு படத்துல பார்த்தேன், எம்ஜிஆர் போட்டு அடிப்பண்ணி நினைக்கிறேன், சரியா படம் பேர் தெரியல. நானா அதை போட்டு அடிப்பார், அவன் சேவம் கேட்பான், மன்னா ஏன் அவரை மிருகமாய் போட்டு அடிக்கிறீர்கள், பாவம் இல்லையான்னு கேட்பான். அடே முட்டாள், அவன் மிருகமாய் இருக்கும் வரை நாம் மனிதராக வாழ முடியும், அவன் மனிதனாயிட்டால் நாம் எல்லாம் மண்ணோடு மண்ணாயிடுவோம் என்று அந்த வசனம் வரும். அது உண்மைதானே? இப்ப மக்கள் உரத்துல கூட தெளிவா வரக்கூடாதுங்கிறது அரசாங்கத்தில் இருக்கிறவங்க கரெக்டா இருக்கிறாங்க. இப்ப சிவஞானி எலெக்ஷன் நிக்க போய் என்ன நிம்மதியாக பண்ணிட்டாங்களே. அப்ப இத்தனை ஆண்டு காலமா மக்களை எப்படி பார்த்து வச்சிருக்கிறாங்க இந்த அதிகாரிகள். நான் அரசியல்வாதிகளை பத்தி குறைய சொல்லல, ஏன்னா அவங்க 5 வருஷம் இருப்பாங்க, போயிடுவாங்க. அடுத்த 5 வருஷம் யாரு வராங்கன்னு தெரியாது. ஆனா நீங்க 60 ஆண்டு வரும் சர்வீஸ்ல இருக்கிறவங்க, அந்த சர்வீஸ்ல இருக்கிறது எதுக்கு போட்டிருக்காங்க? திறமையானவர், எல்லா துறையும் சரியா பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிதான் உங்களுக்கு ஐஏஎஸ் ஆபீசருங்கிற ஒரு நிலையை கொடுத்திருக்கிறாங்க. அதனால் இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் இவர்களாம் அவர்களுடைய பணியை திறம்பட செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய கோரிக்கை. இதை மக்களும் தெரிஞ்சு கொண்டுதான் சின்ன வீடியோ. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன் என்று கேட்டுக்கொண்டு, இதுவரை நான் கூறியதில் தவறு இருந்தாலும் சரி, குறை இருந்தாலும் சரி, என்னை அன்புடன் ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், தலைமைச் செயலாளர் அனைவரும் என்னை மன்னியுங்கள் என்று சொல்லிக்கொண்டு, மக்களும் என்னை மன்னித்து விடுங்கள். இந்த வீடியோவை மட்டும் நீங்கள் முழுமையாக பாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்த வீடியோவில் மற்ற விவரங்களை சொல்கிறேன் என்று கேட்டுக்கொண்டு, இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.